ஷேர் மார்க்கெட்ல எப்படி சார் ஜெயிக்கிறது? இதை ஃபாலோ பண்ணின்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்ல ஜெயிக்கிற பாசிபிலிட்டி ரொம்ப. ஷேர் மார்க்கெட்ல நீங்க பல வருஷமா இருந்திருக்கீங்கன்னு நீங்க சொல்றீங்க, கரெக்ட். அடிப்பட்டு மிதிப்பட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க, கரெக்ட். நிறைய இதை சம்பாதிச்சிருக்கீங்க, நிறைய இதை விட்டுருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஆமா, உங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தி. ஆமா, எனக்கு கொஞ்சம் அதை பத்தி கொஞ்சம் கற்றுக் கொடுங்க சார். ஷேர் மார்க்கெட்ல எப்படி சார் ஜெயிக்கிறது? சரியான கேள்விதான். ஷேர் மார்க்கெட்ல ஜெயிக்கிறது வந்து நிறைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும். என்ன சார் ஸ்கூல் மாதிரி ரூல்ஸ் எல்லாம் சொல்லுங்க, வேற வழி கிடையாது. ஏன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணனா, அது அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் ஃபீல்ட். ரொம்ப சிம்பிள். நீங்க வண்டியில ஓட்டுறீங்க, ரோட்ல போறீங்க, ரூல்ஸ் இருக்குல்ல, லெஃப்ட்ல தான் போகணும். லெஃப்ட்ல போய் ஓவர்டேக் பண்ணக்கூடாது, ரைட்ல தான் முடிஞ்ச வரைக்கும் ஓவர்டேக் பண்ணும். 60-80க்கு மேல போகாதீங்க, ஹெல்மெட் போட்டு போங்க. அப்புறம் வந்து டிராபிக் சிக்னல்லாம் நெல்லுங்க, கிரீன் தான் போங்க. அதே மாதிரி யாராவது ஓட்டுறானா அவன் பக்கத்துல போகாதீங்க, அவனை போகும். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குல்ல. ஏன்? சேஃப்டி. நம்ம கரெக்டா போய் கிளம்புற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேரணும், கரெக்டா நம்ம போய் சேரணும் அப்படிங்கிற சில ரூல்ஸ் இருக்குல்ல. ஏன் அதுன்னா, ரோடு வந்து காம்ப்ளிகேட்டட் ஃபீல்ட். யாரு எப்படி ஓட்டுவாங்க, என்ன பண்ணுவாங்க தெரியும். திடீர்னு கூட எழுத்து அப்புறம் ஒருத்தர் வருவார். ஏன்னா நீ அவனை திட்டா சிங்கமா பேசுவான், அவன் மட்டும் போயிட்டே இருப்பான். அதையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும். அவனை கோவப்பட்டு நமக்கு தான் பிபி தேவையில்லை. அவன் போறா போயிட்டு கொடுப்போம், நீ போப்பா ஆப்போசிட்ல போப்பா ஆப்போசிட். நம்ம அவனை ஏதாவது திட்டம் அவன் திருப்பி நம்ம. ஸோ இதெல்லாம் காம்ப்ளிகேட்டட். அப்போ நம்ம என்ன பண்ணோம், சில ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணாதான் நம்மளால ஜெயிக்கணும். நம்ம வந்து புதுசுன்னு சொல்லி 100-110 கிலோமீட்டர் பண்ண ஆக்சிடென்ட் கண்டிப்பா ஆக்சிடென்ட் ஆகல. அது ஆக்சிடென்ட் பண்ணா உடலுக்கு வேற, இங்க வந்தா பணம் வேற. ஸோ அது என்ன மாதிரி சார்? கரெக்ட். ஏன்னா இது காம்ப்ளிகேட்டட் ஃபீல்டு. யாரால என்ன பண்ணுவோம் எழுதுனா சார். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏற்கனவே பல வீடியோஸ் இருக்கு. ஷேர் மார்க்கெட்டோட ரிசல்ட், பிரைஸ் மேல போறதும் கீழே வருதும் கோடிக்கணக்கான மக்கள் தீர்மானிச்சுட்டு அவங்க பை பண்றதும் செல் பண்றதோட ஃபைனல் ரிசல்ட் தான் நம்ம பார்க்கணும். நிஃப்டி மேல போறதும் நிஃப்டி கீழே வருதும் இல்லையா. கோடிக்கணக்கான ஆட்கள் என்ன செய்வாங்க, ஏதாவது செய்வாங்க யாருக்குமே தெரியாது. எப்படி மூவ்மெண்ட் பண்ண ஒண்ணு இல்லை. இப்ப நீங்களே இருக்கிறீங்க, நீங்க ஷேர் மார்க்கெட்ல போய் ஸ்கிரீன்ல பாப்பீங்க. அடுத்த அரை மணி நேரத்துல எந்த ஷேர் வாங்க முடியும், எந்த ஷேர் வாங்க முடியாது உங்களுக்கே தெரியுமா? இல்ல விடுங்க, உங்களுக்கு நமக்கே தெரியுமா? என்னையும் சேர்த்தா சொல்லணும் தெரியாது. ஏன்னா அடுத்த அரை மணி நேரத்துல மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரியாது. நீங்க வந்து எஸ்பி வாங்கலாம் நினைச்சிட்டு இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா மேல போயிடுச்சுப்பா விடுங்கப்பா அப்படி இருக்கு. அப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா வேற இன்ஃபோசிஸ் வாங்கலாமா அப்படின்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா இன்ஃபோசிஸ் நீங்க வாங்குவீங்க. ஆனா இன்ஃபோசிஸ் வாங்குற ஐடியாவே உங்களுக்கு கிடையாது. 9,000 எஸ்பி தான் வாங்கலாம். எஸ்பி திடீர்னு மேல போனதுனால எஸ்பி விட்டுட்டு இன்ஃபோசிஸ் வாங்குவீங்களா? ஏன்? ஸ்ட்ராட்டஜி மாறும். அதே மாதிரி கோடிக்கணக்கான ஆட்கள் என்னென்ன செய்வாங்க, எப்படி செய்வாங்க, எதை வாங்குவாங்க, எதை விற்பாங்க யாருக்குமே தெரியுது. ஏன்னா அவங்க ஸ்ட்ராட்டஜி பிரைஸ் மூவ்மெண்ட் வந்து மாறிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு இடியாப்ப சிக்கல் சூழல நம்ம சிலதெல்லாம் ஃபாலோ பண்ணா லாபம் வருமா? லாபம் வரும்னா நான் சொல்றேன், நஷ்டத்தை குறைக்கலாம். லாங் டைம்ல உங்களுக்கு லாபம் வரலாம். அல்ல அட்லீஸ்ட் இது வந்து சிராய் போட தப்பிச்சுக்கலாம். இல்லைன்னா தலையே தனியா கீழே விடும். அது வேணாம் இல்லையா? ரைட். அதுல என்னென்ன சார் ரூல் நம்பர் 1, ஒரு ஷேரோட வேலை மேல போகுதுன்னு வச்சுக்கோங்க, 5% 6% துரத்திட்டு போய் வாங்கவே வாங்காது. 100 ரூபா வந்து நேத்து 110 ரூபாய், நீங்க ஓப்பனே 110 சார், 10% மேல போகுது சார். சரி, அது இன்னும் மேல போகும் சார். 110க்கு வாங்க. 112, 15, 15, 18 ரூபா போகணும். நடக்காம இருக்கலாம். ஸோ 110 வாங்க. there is a 90% பாசிபிலிட்டி நேற்று 100 பார்த்தவங்களாம் இல்ல 100ல இருந்து 110க்கு போயிருக்கு அப்படின்னா ஏற்கனவே என்ன பண்ணிருப்பாங்க, 100ல இருந்து கீழே நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க இல்லையா. அவங்க அத்தனை பேரும் விற்பாங்க. வித்தா என்ன ஆகும்? விலை கம்மியாகும். ஏன் அவங்க விற்கிறாங்க? கண்ணு முன்னாடி 10% ப்ராஃபிட் தெரியும் சார். நேற்று நான் 98 ரூபா வாங்கினா நீங்க 110 ரூபாய்க்கு 1000 ஷேர் வாங்கிக்கிறேன், 12,000 ரூபா 2 மாதிரி கண்ணு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்? 12,000 வித்து. என்ன மாதிரி 1000 பேர் நினைப்பாங்க, 1,00,000 பேர் நினைப்பாங்க. அப்புறம் 110 ரூபான்னு 109, 108, 107, 106 சார். கரெக்ட் தான் சார் நீங்க சொல்றீங்க. ஆனா இதே கூட சில பேர் வாங்கலாம் இல்லையா? வாங்கலாம், மேலேயும் போகலாம். மேல போலன்னா மேல போனா லாபம் சார், பிரச்சனையே கிடையாது. சூப்பர். மேல போகாம கீழே வந்ததுன்னா மாடி போகலாம். அதனால இந்த மாதிரி மேல போயிடுச்சுன்னா துரத்திட்டு போய் வாங்கவே வேண்டாம். விடுங்க. 100 போச்சா, 110 போச்சா, போட்டோம். அது 100 அடுத்து 100 போட்டோம் விட்டுடுங்க. கீழே வரும்போது வாங்கிக்கலாம். அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கலாம். ஷேர் மார்க்கெட்ல ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் பொறுமை. அடுத்தது, எந்த ஷேர் நல்ல ஷேரா இருந்தா கூட நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்ன மாதிரி மேல போனா வாங்காதீங்க. அப்போ கீழே வரும்போது வாங்க. கீழே போது வாங்க. இப்போ ஷேர் வேலை 105 தான் இருக்கு. அப்ப என்ன சார் 105க்கு போய் வாங்காதீங்க. மார்க்கெட் ரேட் வாங்க போடுங்க. 101, 100 ரூபா சார். அது வருமா? வரும். மார்க்கெட் எண்டிங் மெசேஜ்
மேல போகும் கீழே போகும். ஏன் மேல போகுது நிறைய பேர் வாங்கலாம், மேல போனா கீழே வரும் கீழே. அப்போ 101 100க்கு போட்டு வைங்க, ஆர்டர் போட்டு வைக்கலாம். மார்க்கெட் 9 ஓப்பன் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் ஆர்டர் போட்டுக்கலாம். 105க்கு வாங்கிட்டு அது திடீர்னு 101க்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வேஸ்ட் தான். வருமானம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சரி, வராம மேல விட்டுடுங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எவ்ரிடே இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லா நாளும் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஷேர் தான் நம்ம வாங்கணும்னு எந்த அவசியம் கிடையாது. வேற இது விட்டுட்டு வேற நாளைக்கு வந்து வேற ஷேர் வாங்கணும். நாளைக்கு வந்து 105 108 110 சார், அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் தான். கரெக்ட் தான், ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா 105க்கு போக திடீர்னு 100க்கு வந்ததுன்னா நம்ம 105க்கு வாங்கணும். 101 102 வாங்கணும். அந்த நேரம் பார்த்து கீழே வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணுறா, வென் யூ பை ஆன் டிப்ஸ், கீழே வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கீழே ஆர்டர் பண்ணுங்க. 90% மார்க்கெட் புல்லிஷாவே இருக்கட்டும், கீழே வரும்போது வாங்கும். அதே மாதிரி விற்கும் போது இப்போ 500 விற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள்கிட்ட 100 வச்சிருக்கேன், 500 விற்காதீங்க. 501 502 503 504 கொஞ்சம் கொஞ்சமா வைங்க. 100 ஷேர் வச்சிருக்கீங்க, 25 501 25 502 போட்டு வைங்க. ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும்போது டக்குனு போயிடும். ஸோ விற்கும் போது மேல விற்கிற மாதிரி பாத்துங்க, கீழே வரும்போது டிப்ல வந்து வாங்குற மாதிரி நீங்க பாருங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், யாரோ ஒரு ஃப்ரெண்டு சொன்னாருன்னு சொல்லிட்டு எந்த ஷேரையும் வாங்காதீங்க. அது உங்களை காப்பாற்று. நீங்களே அனலைஸ் இல்லையா, ஒரு எக்ஸ்பர்ட் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா, இவர் வந்து கரெக்டா சொல்றாரு சார், இவரோட யூடியூப் சேனலோ இல்ல நேரடியா பாக்குறதோ இல்ல இவர் எனக்கு நல்லாவே தெரியும் சார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு, நான் வாங்கினா அந்த மாதிரி வாங்குறது ஓகே, பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஏன்னா எனக்கு ஷார்ட் மார்க்கெட் ஒண்ணுமே தெரியாது சார், நீங்க சொன்னா கூட எனக்கு அனலைஸ் பண்ற கெப்பாசிட்டி கிடையாது, எனக்கு அதுக்கு டைம் கிடையாது. இவர் வந்து எனக்கு தெரியும் சார், பல வருஷமா இவரோட பழகி இருக்கேன், இவர் நல்லா சொல்லலாம், அனலைஸ் பண்ணுவாங்க, கரெக்டா சொல்லுவாங்க, ரைட், பர்ஃபெக்ட்லி. பட் சும்மா யாரோ ஒருத்தர் சொன்னான்னு சொல்லி நீங்க வாங்கிட்டீங்கன்னா 90% மாட்டீங்க. அவர் வந்து யாரோ சொல்றாரு, அவருக்கு யாரோ ஃப்ரெண்டு சொல்றாரு, அவங்க சொல்றாங்க சார் எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு சொன்னார்ப்பா அப்படின்னு நீங்க சொல்லி வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு பிரச்சனையா போச்சுன்னா அவருப்பா நான் எதுவும் சொன்னப்பா நீ வாங்கினா அது நஷ்டம் போது நான் என்ன பண்றது, ஸ்டாக் மார்க்கெட் அப்படிதான் உனக்கு பிடிக்கலையா வித்துருப்பா அப்படின்னு சொல்லி அவன் பாட்டு போயிட்டே இருப்பான், நமக்கு தான் நஷ்டம். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் தான், ஷார்ட் டேர்ம்ல எதுவுமே ஒர்க் அவுட் ஆகும். நான் முதல்லயே ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஷார்ட் டேர்ம்ல நல்ல ஷேர் கீழே வரும், மோசமான ஷேர் கூட மேல போகும், எப்படியும் மூவ்மெண்ட் மேலேயும் வந்து. அதனால நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது எப்பயுமே வந்து லாங் டேர்ம் தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். லாங் டேர்ம்ல எவ்வளவு சார், 6 மாசம் இருக்கலாம், 1 வருஷமா இருக்கலாம், அல்லது மேலேயும் இருக்கலாம், புரியுதுங்களா? அந்த மாதிரி பண்ணுங்க. மினிமம் 1 வருஷத்துக்கு மேல இருக்கிற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி சப்போஸ் பிரைஸ் வந்துச்சுன்னா டார்கெட் வித்துருங்க. இன்னொன்று அடுத்தது வந்துட்டு டார்கெட் வச்சுக்கோங்க. எந்ததுமே நான் வந்து ஒரு 400 ரூபாய்க்கு வாங்குறேன், 410 ரூபா இல்ல 420 ரூபா இல்ல 450 ரூபா 500 ஏதோ ஒரு டார்கெட், அந்த டார்கெட் வந்து வித்துருங்க. அதுக்கு மேல கொஞ்சம் போட்டோம். ஆனா 400 வாங்கி 450 ரூபாய் வித்தனா உங்களுக்கு 10-12% லாபம் வந்துச்சு. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கேபிட்டல் ப்ரொடக்ஷன் முக்கியம், அதே மாதிரி லாபம் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணது முக்கியம். ஏன்னா 450 ரூபாய் போயிட்டு சார், 450 ரூபாய் போச்சு சார், என் ஃப்ரெண்டு சொன்னா 500 ரூபாய்க்கு போகணும், 500 ரூபாய்க்கு போக திடீர்னு பார்த்தா ஐடிசி மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்து இல்ல ஐடி செக்டர்ல இருக்கிற பிரச்சனை 450 ரூபாய் சார் 300க்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? உங்க ஃப்ரெண்டு வந்து காப்பாற்றுவாரு. அதனால நீங்களே என்ன பண்ணணும், ஒரு டார்கெட் வச்சு இந்த டார்கெட்ல நான் வித்துட்டா போறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ கான்ஸ்டன்டா கண்டினியூஸா புக்கிங் ப்ராஃபிட் இஸ் அ ப்ராசஸ் யூ ஷுட் ஃபாலோ. எந்தெந்த நேரத்தில் ப்ராஃபிட் வருதா ப்ராஃபிட்டை எடுத்துருங்க, அதுதான் நம்ம கேட்கவே நல்லது. நம்ம ஷேர் வாங்கணும், 100 ரூபாய் நல்ல ஷேர் தான், 100 ரூபாய் ஷேர் வாங்கணும். அடுத்த நாள் பார்த்தா 99 98 90 100 ரூபாய் வாங்கினேன், இறங்குதுன்னா இறங்கும், ஒண்ணும் பண்ண முடியாது. நாம வாங்கின உடனே அந்த ஷேர் விலை ஏறும் அப்படின்னு நீங்க நினைக்கவே நினைக்காது. ஏன் நினைக்காதுன்னா, இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், நேத்து வந்து ஒரு கம்பெனியோட ஷேர் 100 ரூபாய், இன்னைக்கு அது 95 ரூபாய் இல்ல 96 ரூபாய். இந்த ஒரு நாள்ல கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் 4% கம்மி ஆயிடுச்சா? கிடையாது. அப்ப ஏன் சார் 100 ரூபாய் வந்து 96 ரூபாய் 4% கம்மியாச்சு இல்ல? எதுக்கு சார் கம்மியாச்சுன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை. அந்த நெல்லை யார ஜாஸ்தி விற்கிறாங்களோ, ஜாஸ்தி வித்தாங்கன்னா விலை கம்மியாகும், ஜாஸ்தி வாங்கினாங்கன்னா விலை ஏறும். அது அன்னைக்கு நடக்கிறது சமம். ஆனா டெம்பரரியா நீங்க என்ன பண்ணுங்க, வாங்கின உடனே இல்ல டெம்பரரியா ஷேரோட விலை கம்மியாகும். நல்ல ஷேர்னா லாங் டேர்ம் மேல போகும். அதனால நீங்க என்ன பண்ணணும், ஒரு மணி நேரம் உட்காந்து ஆஃபீஸ்ல உட்காந்து இது 100 ரூபாய் வாங்க 101 ரூபாய் ஆயிப்போச்சு அப்படின்னு அடுத்த 2 மணி நேரம் மட்டும் பார்த்தேன், ஐயோ 99 ரூபாய் ஆயிப்போச்சு. பார்த்தாலும் நான் 101 ரூபாய் பார்த்தேன்ப்பா, நான் அப்பயே வித்துருவேன், வித்துருந்தேன் இப்ப 99 ரூபாய் லாபம். இந்த மாதிரிலாம் நீங்க பார்க்கவே ஷேர் வழியா 6 மாசத்துல ஒரு தடவை இல்ல 1 வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல 6 மாசத்துல ஒரு தடவை இல்ல ஒரு 1 in 3 months ஷேர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுங்க. டெய்லி 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ இல்ல அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை பார்த்தோன்னா உங்களுக்கு தலைவலி தான் ஜாஸ்தியாகும், டென்ஷன் ஜாஸ்தியாகும். நல்ல ஷேர் வாங்கினீங்கன்னா நல்லா அனலைஸ் பண்ணீங்களா,
அப்படியே போட்டு வைங்க. அது டெஃபரெண்டாக ஒரு நாள் டெஃபரெண்டாக மேலே ஏற நல்ல லாபத்தை கொடுக்கும். லாங் டேர்மாக வச்சுக்கோங்க, ஷார்ட் டேர்மாக நதிக்கே ஆகும். அதே மாதிரி நான் வாங்கின உடனே ஏறணும்னு நினைக்கிறேன், டெஃபரெண்டாக கீழே ஏறணும். பட் நல்ல ஷேர் தான் நீங்கள் ஆவரேஜ் பண்ணிட்டு திருப்பி மேலே போகும்போது நல்ல லாபத்துக்கு விற்கலாம். அந்த பொறுமை உங்களுக்கு வேணும். வாங்கின உடனே ஏறணும்னு நீங்கள் நினைக்காது. அது யாருக்குமே நடக்காது. பெஸ்ட் வாரன் பஃபெட்க்கு அது நடக்காது, நடந்தது கிடையாது. நாமெல்லாம் ரொம்ப சாதாரண. ஓகேங்களா? இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், நான் ஏற்கனவே இந்த பாயிண்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருப்பி நான் சொல்றேன். நம்ம 100 ரூபா வாங்கிக்கோம், 98, 99, 97, 95, 94 வந்துச்சுன்னா பேனிக் ஆகும், பயம் வந்துட்டு. அதுல பக்கத்துல இருக்கவங்க என்ன பண்ணும், அவங்ககிட்ட அட்வைஸ் கேட்குது. அப்போ அந்த ஆளுக்கும் நமக்கு எந்த ஸ்நான பிராப்தியும் இருக்காது, அவருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டும் ஸ்நான பிராப்தி இருக்கு. ஆனா அவர்கிட்ட போயிட்டு அவன் சொல்லுவான், அப்பா வித்துடுறா, அது அவ்வளவுதான், தொலைப்போச்சு அப்படின்னு நம்ம ஆட்சியை பிடிச்சி நம்ம தெரியாம இருப்போம். அது அதுக்கப்புறம் பார்த்தா 94 போயிட்டு அங்கேயும் சிறக்க 110 போயிடும். பேனிக் ஆகாது, பயப்படாது. வாலட்டிலிட்டி இஸ் பார்ட் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட். மேலே போகும், கீழே வரும், மேலே போகும், கீழே வரும், எல்லாம் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆளுங்க மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்ல டைரக்ட் ஆகும். நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணி கம்முன்னு நிம்மதியாக உட்காந்து தொல்லையே கிடையாது. ஸோ டோன்ட் பேனிக், டோன்ட் பி ஸ்கேர். ஓகேங்களா? ஷேர் மார்க்கெட் எப்பயுமே நல்ல ஷேரா இருந்தாலும் கெட்ட ஷேர் விட்டுருங்க, நம்ம அதை பேச மாட்டோம். நல்ல ஷேர் மேலே போகுதா அப்படியே மேலே போயிட்டு கீழே வரும், அதே மாதிரி கீழே போகுதா திருப்பி நல்ல ஷேர். இன்னும் சார் கீழே போயிடுச்சு, ரொம்ப சிம்பிள். HBL இன்ஜினியரிங் சொல்லிட்டு நான் சஜஸ்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் அழகா மேலே போச்சு, 1200 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் பத்தி அப்படியே கீழே வருது. என்ன சார் கீழே வரும், அப்புறம் திருப்பி 1000 மேல. நல்ல ஷேர் இந்த மூவ்மெண்ட் எப்பயுமே இருந்திருக்கு. ஆனா இவத்துல ஒரு லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அழகா இப்படி இருக்கும். ஆனா இங்க நிற்கும், ஸ்டார்ட் ஆகுது இங்கேயா, இங்க மேல போகும், திருப்பி கீழே வரும், இங்க பாருங்க மேல வரும், இப்படி வரும், இங்க கடைசியில் நிற்கும். இங்கேருந்து பாருங்க மேல தானே. ஆனா இது டைரக்டா இப்படியா ஸ்ட்ரைட்டா போகாது, எப்பயுமே இப்படிதான். சோ அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மனசளவுல ரெடி ஆகும். நீங்க வாங்குற விலையோட கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனாலதான் நான் எப்பயுமே சொல்றேன், டிப்ல தான் வாங்கும். கீழே கீழே வருமானம் வரும், வெயிட் பண்ணினா வரும். இல்ல வராம போச்சுன்னா விட்டுடுங்க, வேற ஷேர் பாருங்க. அந்த ஒரு மைண்ட் செட் நமக்கு வந்துருச்சுன்னா ஷேர் மார்க்கெட் அப்படி. இதெல்லாம் சின்ன ஒரு துகள்கள் மாதிரி சொல்றது. நான் சின்ன உத்திகள் இதை ஃபாலோ பண்ணின்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல ஜெயிக்கிற பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் சொன்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும், யாரும் வீடியோ பார்க்க மாட்டேங்க. அதனால அதெல்லாம் விட்டுறேன். பட் பேசிக்கான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்றேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.